everyone, welcome to Honey's Professional Mehendi class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜும்கா டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். So first design எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? So இதுல நம்ம maximum of lines, humps அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? யூசுவலா நம்ம போடுற மாதிரியே இதுலயுமே நீங்க நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஹம்ப்ஸ்ல போடுற மாதிரியே ஒரு பிக் ஹம்ப் அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஜும்கா டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேரியஸ் ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு யூவை நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு யூ நம்ம ரிவர்ஸில் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜும்காவோட பேஸ் டிசைன் கிடச்சிச்சா? இதை கொஞ்சம் நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஓகே, திக் லைன் வச்சு இப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே இதில் இப்படி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு டாட், அப்புறம் கொஞ்சம் கீழே தள்ளி இங்கே ஒரு டாட் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பேஸில் நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணால் தாராளமாக கொடுத்துக்கலாம். நான் இதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணிக்கிட்டேன். அகெயின் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அகெயின் இன்னொரு கர்வ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்படி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இப்படி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் பிக் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். கோன் அப்பப்போ ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் ஏரியாஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். ஓகே, இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணும் போது ஹைலைட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ண சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நம்ம ஹம்ப்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கீழே ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நம்ம டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? சம்டைம்ஸ் கோனில் உங்களுக்கு ஏர் ஃபில் ஆனாலோ பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆனாலும் சரி, இல்லை ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மெஸ்அப் ஆகும். ஸோ அந்த டைம் நான் சொல்லியிருந்தேன்ல, எம்டி டிப் வச்சு அந்த எக்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? செகண்ட் டிசைனுக்கு. ஸோ இதுக்கு இப்படி ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இப்படி லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை இப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே
ஆஸ் யூஷுவல் கீழே ஒரு லைன் கொடுத்துருங்க. மேலே அதே மாதிரி ஜும்காக்கு லைன் வரும்ல, ஸோ அதே மாதிரி மேலே இப்படி ஒரு லைன் சென்டர் ஏரியாவில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே ஒரு டாட், சென்டரில் ஒரு டாட், அகைன் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போது இதில் இங்கே மொதல் டிசைனில் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 3 லீவ்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் பார்த்தோம்ல, ஸோ அந்த டிசைன் போட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு யூ ஷேப் மாதிரி போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இங்கேயும் ட்ரா பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்படி ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துட்டு இங்கே உள்ள ஸ்பேஸில் நான் இப்படி ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இப்படி டிசைன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரிமைனிங் ஏரியா இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணும் போது போட்டிருக்கிற டிசைனை ஹைலைட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இந்த எம்டி ஸ்பேஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு இதுக்கு கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் நான் கொடுத்துக்க போகிறேன். இதுக்குள்ளே இந்த டிசைன் தான் கொடுக்கணும்லாம் இல்லை, நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போன டிசைனில் வச்சோம்ல, ஸோ அதே மாதிரி டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இந்த டிசைன் முடிஞ்சதா? ஓகே. ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? இப்படி எம்டி ஸ்பேஸ் இல்லாமல் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம இந்த மாதிரி ஜும்கா இல்லாமல் 3rd டிசைனாக வேறு ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்க போகிறேன், ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ அதுக்கு நான் 3 கார்னர்ஸ் இப்படி 3 டாட்ஸ் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைன் போடுறதுக்கு அதுதான் சொல்லியிருந்தோம், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கேயும் எந்த இடத்துல எண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துலையும் டாட் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதே மாதிரி போட்டு இப்படி 3 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல லைன்ஸ் ட்ரா பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள், அகைன் அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துக்க போகிறோம். ஓகே? இதுக்குள்ள மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ். ஓகேவா? இப்படி 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அகைன்